ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி சேனல் ஆனந்த் ஆன்மீகம். அதாவது மகான் பட்டினத்தார் இந்த உலகுக்கு தத்துவ ரீதியா, பாடல்கள் ரீதியா எவ்வளவோ நல்ல விஷயங்கள் குடுத்துட்டு போயிருக்காருன்றத லாஸ்ட் டைமே நான் வீடியோல சொல்லியிருந்தேங்க. அது மட்டும் இல்லாம அவர் சொன்ன ஒரு அழகான ஒரு பாடலையும் போன வீடியோல நம்ம டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தோம். அதை தொடர்ந்து 2வது பாடலா இன்னைக்கு நான் ஒரு விஷயத்த உங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணலான்னு இருக்கேங்க. அது என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, நம்மளுடைய உடல்னா என்ன, உயிர்னா என்ன, இந்த உலகம்னா என்ன அப்படின்றத தத்துவ ரீதியா அழகான ஒரு பாடல்ல குடுத்துருக்காருங்க. அந்த பாடலை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வாங்க சேனலுக்கு போவோம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ அதாவது இந்த பாடல் என்ன சொல்ல வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெற்றோர் வைத்த பெயரும் பிணமென்று மாறுது, விரும்பி அணிந்த துணியும் கந்தல் என போகுது, பாடுபட்ட சொத்தும் வாரிசிடம் சேருது, கூடி வாழ்ந்த மனைவியும் கூடவே சாகுது, ஓடி ஆடி உழைத்த உடம்பு உயிரை விட்டு கிடக்குது, உயிர் கொடுப்பேன் என்றதெல்லாம் ஊமையாகி நிற்குது, சொந்தம் என்று சொல்வதெல்லாம் உனக்கு சொந்தமில்லை என ஆகுது, அவன் தந்த உடம்பில் சொந்தம் என்பது ஏதடா, தங்கி செல்லும் வழி போக்கனடா. ஸோ இந்த பாடலில் அவர் எவ்வளோ ஒரு டீப்பான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை அழகாக சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் லைன் பை லைன் போனீங்கன்னா தெரியும். அதாவது பெற்றோர் வைத்த பெயர் என்ன வேணால் பெயர் ஆசைப்பட்டு வச்சுருக்கலாம், கடைசியாக இறந்ததுக்கப்புறம் பிணம்னு ஆகுது. விரும்பி அணிந்த துணி எல்லாமே பார்த்துக்கிட்டிங்க கந்தலாக ஒரு நாளாக போகுது இல்லையா. அது 3வது பார்த்துக்கிட்டிங்கன்னா, பாடுபட்டு நீ சேர்த்து வச்ச சொத்து எல்லாம் உன் வாரிசுக்கிட்ட உங்கள்கிட்ட இருந்து போகுது. 4வதாக பார்த்துக்கிட்டிங்கன்னா, கூடி வாழ்ந்த மனைவி கூட வரப்போகுது சாகும்போது அப்படின்றது கிடையாது. அதே மாதிரி ஓடி ஆடி உழைத்த உடம்பு அப்படின்னு இந்த உடம்புக்கு எவ்வளோ நீ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தியோ, ஒரு நாள் உயிரை விட்டு வெளியே போகுது, ஒன்றும் இல்லாமல் பிணமாக இந்த உடம்பு கிடக்குது அப்படின்றத சொல்கிறாருங்க. உயிர் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட சொன்ன எல்லா சொந்த பந்தம் நட்பு எல்லாமே ஊமையாக அங்கே நிற்குது. சொந்தமெல்லாம் சொல்கிறதெல்லாம் எதுவுமே சொந்தம் இல்லை, அவங்க தந்த இந்த உடம்புல சொந்தம்னு எதுவுமே இல்லைடா, நீ தங்கி போகிற ஒரு கூடு தான் இந்த உடம்பு, அதனால் உயிர் இருக்கும் போதே அந்த இறைவன் அடைடா அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. ஸோ கண்டிப்பாக இந்த பாடல் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நன்றி.